ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் காலையில் எடுத்தது தான். இன்றைக்கி கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால முருகருக்குமே பூஜை பண்ணேன். நிறைய பேர் என்னோடய பூஜை வீடியோஸை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் உங்களோட டைமை ஒதுக்கி வீடியோஸை பார்த்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக கமெண்ட் பண்ணின்னு இருக்கீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் நிறைய பூஜை வீடியோஸை போடணுன்றத எனக்குமே அது ஒரு மோட்டிவேட்டிங்காக தான் இருக்குது. நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று கொஞ்சம் பர்சனல் வேலையாக வெளில போயிட்டுருந்தேன். அதனால் பூஜை சாமான் எதுவுமே தொலைக்க முடியல. பூஜை சாமான் தொலைக்கலன்னாலும் நான் எப்படி பூஜை பண்ணுவேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நேற்றே பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி எதுவுமே பண்ணல. அதனால் என்ன பண்ணேன், காலையிலே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கில் இருக்கிற திரி எல்லாமே எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வாசப்படியில் இருந்து துளசி செடிக்கிட்ட எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வெளியிலேருந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் அபிஷேகம் பண்ணவே வந்தேன். எப்போவுமே என்னோடய வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை அண்ணா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிப்பேன். அதோட மாதத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இப்படி வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகத்துக்குமே அபிஷேகம் பண்ணுவேன். என்கிட்ட விக்கிரகம்னு பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார், அதுக்கப்புறமா அதோட வேல், அதுக்கப்புறம் கோமாதா சிலை, அயக்ரீவர், அதுக்கப்புறமா வாராகி அம்மன், இன்னொன்று குட்டியாக பிள்ளையார் இருக்கார், அதுக்கப்புறமா மணி ஐயப்ப மலையிலேருந்து இந்த மணி எடுத்துன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த மணிக்குமே பார்த்திங்கன்னா இப்படி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிப்பேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க விக்கிரகம் எவ்வளோக்கு வைக்கணும், எத்தனை அடியில் வைக்கணுன்றதை கேட்டிருந்தீங்க. விக்கிரகம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு எப்போவுமே 1/2 அடி அளவுக்கு தான் வைக்கணும். நம்ம கட்டை விரல் சைஸ் அளவு தான் இருக்கணும். அதுக்கு மேலே பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வச்சாலும் டெய்லி காலையில் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 வேளை நெய்வேத்தியம் வைக்கணும். அதுக்கு தான் நம்மளால் நம்ம இருக்கிறது வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுன்ட்டு நம்மளால் டெய்லி அபிஷேகம் பண்ண முடியாது. அதனால தான் வீட்டில் எல்லாம் அவ்வளோ பெரிய விக்கிரகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோயிலன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் விக்கிரகமே பிரதிஷ்டாபனை பண்ணுவாங்க. அதோட காலையில் டெய்லியுமே அபிஷேகம் பண்ணி தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் இப்படி குட்டியாக அப்படின்னா 1/2 அடி அளவுக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நம்ம முதல் சாமியை வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா புதுசாக வாங்கின்னு வைக்கிறோன்னா நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியும்னா அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரதிஷ்டாபனை பண்ணிக்கலாம். அதே நான் வேலைக்கு போகிறேன், என்னால் அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு நினச்சிங்கன்னா வெறும் தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமியை பிரதிஷ்டாபனை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எல்லா சாமி சிலைக்குமே ஃபஸ்ட்டாக வாங்கி வந்த உடனே தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி தான் எப்போவுமே நான் பிரதிஷ்டாபனை பண்ணிப்பேன். அதனால் நான் இப்படி மாதத்தில் ஒரு நாள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிப்பேன். அதே மீதி இருக்கிற சாமி சிலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புள்ளியார் சிலை இருக்குதுன்னா நான் வெள்ளிக்கிழமையில் புள்ளியாரை அபிஷேகம் பண்ணிப்பேன். அமாவாசை கிருத்திகைன்னா புள்ளியார் அபிஷேகம் பண்ணி வச்சுப்பேன். அதே பார்த்திங்கன்னா அயக்ரீவருக்கெல்லாம் சனிக்கிழமை பண்ணுவேன். அதுக்கப்புறமா பெருமாள் சிலைக்குமே சனிக்கிழமை பண்ணுவேன். அதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அபிஷேகம் பண்ணிப்பேன். இப்படி எல்லா சாமிக்குமே ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுவேன். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இப்படி எல்லா சாமி சிலையும் வச்சு ஒன்றா அபிஷேகம் பண்ணி எல்லா சாமி சிலைக்கும் அலங்காரம் பண்ணி பூ போட்டு பூஜை பண்ணிப்பேன். அப்போ இன்னுமே ஒரு திருப்தியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எல்லா சாமி சிலைக்கும் அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறமா இன்றைக்கி கிருத்திகான்றதுனால வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். வெத்தலை தீபத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி 6 வெத்தலை வச்சு நம்ம நடுவில் அகல் வச்சுட்டு அதில் நெய் தீபமாக ஏற்றினோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றும் போது வெத்தலையில் இருக்கிற காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெத்தலையை இப்படி வைக்கணும். வெத்தலையை வச்சுட்டு அந்த நுனு பகுதியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு இப்படி பூ போட்டு அலங்காரம் பண்ணிப்பேன். நம்ம கிள்ளி வச்சுருந்த காம்பை பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற அகலில் போட்டு அதில் தான் நம்ம விளக்கேற்றணும்.
இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து விளக்கேற்ற போகிறேன். நம்ம கிள்ளி வச்சுருந்த காம்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துட்டேன். எப்போவுமே பச்சை கற்பூரத்துக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக ஆகர்ஷணம் வந்து அதிகம். அதனால தான் நம்ம பூஜையில் அதிகமாக பச்சை கற்பூரம் சேர்க்குறது நல்லதுன்னு சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பூஜை ரூமில் நல்லா வாசனை பொருளாக சேர்த்துக்கோங்க. அது ஜவ்வாதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பச்சை கற்பூரம் எல்லாமே நம்ம சேர்க்குறது ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கும் இது ரொம்ப பிடிச்சது. அதனால நம்ம பூஜையில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. கிருத்திகை அன்னைக்கு மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட நம்ம வந்து இப்படி வெத்தலை தீபம் ஏற்றினோன்னா நம்மளோட பிரச்சனைக்கு அத்தனைக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக மனுஷனாக இருந்த பிறகு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அது எந்த கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வெத்தலை தீபம் இத்தனை வாரம் ஏற்றுறோன்னு மனசில் நினச்சி நம்ம ஏற்றின்னு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். நான் பாருங்கள் இதெல்லாம் வந்து நேற்றே செஞ்சு வச்சுருப்பேன். ஆனால் என்னால் நேற்று எதுவுமே செய்ய முடியலன்றதுனால காலையில் தான் இப்படி எல்லாத்துக்குமே வாசப்படியிலேருந்து துளசி செடி எல்லாமே வந்து இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி சுக்கிர ஓரியில் தான் வந்து பூஜை பண்ணேன். அதனால் காலையில் பசங்க எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக தான் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கினேன். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து சுக்கிர ஓரியில் வந்து பூஜை பண்ணிக்கினேன். எனக்கு பூஜைன்னு பார்த்திங்கன்னா ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணிடணும். ஏன்னா அந்நேரத்துக்கு பண்ணோன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பொறுமையாக இருந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அது இல்லாட்டி நம்ம அதுக்கப்புறமா பூஜை பண்ணோன்னா பசங்க ஒரு பக்கம் அது வேணும் இது வேணும்னு கேட்டுன்னு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த இதில் நம்மளால் பொறுமையாக சாமி கும்பிடவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்று சாமி கும்பிட்டா காலையிலே பூஜை பண்ணிவிடுவேன். இல்லாட்டி அதுக்கப்புறமா சுக்கிர ஓர நேரத்தில் வந்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த மாதிரி ஓர நேரத்தில் வந்து பொறுமையாக பூஜை பண்ணி அதுக்கப்புறமா ஸ்லோகம் எல்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணின்னு பொறுமையாக வந்து பூஜை பண்ணிப்பேன். இப்படி பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. பூஜை முழுமையாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதனால எப்போவுமே இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். விளக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வெளியில் இருந்து தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால காலையிலே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மா விளக்கு வந்து ஏற்றிட்டு தான் அபிஷேகம் பண்ணவே ஆரம்பித்தேன். அதனால் மறுபடியும் வெளியில் இருந்து தான் விளக்கு ஏற்றின்னு வந்தேன். ஒரு இடமா விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகர்கிட்டையுமே விளக்கு ஏற்றிட்டு இப்போ வந்து அஸ்தோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு வாரமும் ஒரு பொருளால் வந்து அர்ச்சனை பண்ணிப்பேன். ஒரு வாரம் குங்குமத்தால் பண்ணேன்னா இன்னொரு வாரம் வந்து பூவால் பண்ணுவேன், இல்லாட்டி தாமரை சீட்ஸால் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சிட்டி காஜல் வச்சு தான் வந்து அர்ச்சனை பண்ணின்னு இருக்கேன். சிட்டி காஜுலுன்றது வந்து தெலுங்கு வார்த்தை தான். சிட்டி அண்ணா சின்னது, காஜுலு அண்ணா அது வளையல். இந்த வளையல் பார்த்திங்கன்னா கிளாஸால் தான் பண்ணியிருப்பாங்க. அம்மனுக்கு கிளாஸ் வளையலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்ம பெரிய வளையலால் பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதிரி சிட்டி காஜுலு வச்சு தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இப்படி 3 கலரால் அர்ச்சனை பண்ணிக்கினேன். வாரம் இந்த மாதிரி அம்மனுக்கு 108 அஸ்தோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கும்போது வீட்டில் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எந்த ஒரு சாமிக்குமே நம்ம வாங்கும்போது அது வெறும் விக்கிரகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சாமிக்கே பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகம் ஆராதனை அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்தோத்திரம் எல்லாமே சொல்லி 108 போற்றி இப்படியெல்லாம் சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது அந்த விக்கிரகத்துக்கே பார்த்திங்கன்னா அந்த உயிர் கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த விக்கிரகத்துக்கு இருக்கிற சக்தி வந்து நாம் கொண்டு வருவோம். அதனால தான் நம்ம வீட்டில் வந்து வெறும் விளக்கேற்றி தூபதீப ஆரத்தி காட்டுறதை மட்டும் இல்லாமல் வாரம் இப்படி முருகருக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்கிறதோ இல்லை முருகருக்கு போற்றி சொல்லி பூஜை பண்ணுறதோ பண்ணோன்னா அந்த நாள் வந்து ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனாலும் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ணி நம்ம வழிபட்டு வந்தோன்னா வீட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavitha Kannan. Thank you.